என்னுடைய தம்பி விமல். அவ நாங்க அவனை கதாநாயகனா பாக்குறது இல்லை. எங்க குடும்பத்துல ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான். அவன் மேல நாங்க எல்லாரும் பேரன்பு வச்சிருக்கோம். எங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். இப்படி செல்ல தம்பி அவரு. அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு. இன்னும் அவனுக்கு களவாணி மாதிரி படம் வரணும், இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறைய வரணுங்கிறதா என்னுடைய இது. அந்த படத்துல என் தம்பி சற்குணமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும். என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம். அது பல விருதுகளை எல்லாம் வென்றது. ஒரு வாழ்வியலை இந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி, எவ்வளவு சிறந்த படைப்புல நடிச்சு இந்த தம்பி இதுல கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். சாயா அவங்க எங்க அண்ணன் பொண்ணு. அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்க அண்ணன் மகள் நடிச்சுக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணு. நாங்கள்லாம் ஒரே குடும்பம். அதுல நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்துல நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சேஷாஸ்விதா அவங்க கேட்டேன். அவங்க பேரு கனிமொழின்னாங்க. அவங்க இப்ப சேஷ்வதா ஏதோ பேரை மாத்தி வச்சிருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான். கனிமொழின்னு ஒரு பேரை மாத்தி வைக்கிறது அப்படின்னு என்ன பண்றது. ரெயின்போன்லயே தமிழ்ல எழுதுங்கன்னு சொல்ற நிலைமையில இருந்தா அதெல்லாம் நம்ம மொழியில பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்க நல்ல பேரு, அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள். அடுத்து என்னுடைய தம்பி ஒரு சுரேஷ், என் மண்ணுக்காரன், என் மேல பெரிய பாசம் கொண்டவன். என்ன மனசுல பட்டதை கூச்சமெல்லாம் பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. இப்ப என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. என்னத்தையோ பேச்சு கிடக்குறாப்புல இருந்தால் அப்படின்னு. அது மாதிரிதான் அது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு. அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. விட்டாரு. சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல. என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டி சரியா இருக்கு. அதுக்கப்புறம் விஆர் அவரு, விமல் அவரு. நீங்க நல்லா வரணும், நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க, உங்களுக்கு பாராட்டு. நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க. இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு உண்டு. என் தம்பி அருண் விஜய் தெரியுமா, ஒய்எம்சியில நாங்கெல்லாம் பயிற்சி எடுப்போம். அவன் நல்லா உடலை வச்சிருப்பான். வாய்ப்பு சரியா வரல. நான் சொன்னேன், நீ இதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாய். அதே மாதிரி அவனுக்கு படம் அடிச்சிட்டான். தடயம் அந்த படங்கள்லாம் குற்றம் 23 அடிச்சுட்டு. அதனால அதை மட்டும் சரியா இருக்கு. உங்களுக்கு ஒரு சான்று இருக்காருங்க. எனக்கு எங்க அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூடுவேன். நாங்க ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்துல சந்திச்சோம். இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. வணக்கம் இந்த வயசுல ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேக்குது அப்படின்னு அவர் சார் டே உடலை நல்லா வச்சுக்கிட்டாங்க, எந்த வயசுலயும் சாதிக்கலாம்டாங்க. அததான் எல்லாருக்கும் சொல்றேன். நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கும். அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன். தம்பி புவன் படத்தொகுப்பாளர். அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள், அவங்க எங்க ஊருக்கு முன்னவங்க, பாண்டிச்செல்வி அவங்கள இன்னைக்கு பார்த்தாலும் அந்த மருது படத்துல 2 கையிலையும் கம்பெடுத்து சுத்துறதா காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அருமையான பெண்மணி. நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம், இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர். அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். என் தம்பி சுகுமார் இருக்கான். அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு, இதை தாண்டி என் மேல அன்பு கொண்டவர்கிட்ட அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம். காதல் படத்திலிருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும். அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு சரியா அமையல. அவன் நடிச்ச சல்லியர்னு படம் இருக்குது, சல்லியர்கள். அதுல அவன் தான் கதாநாயகன். மிகச்சிறப்பா நடிச்சிருப்பான். இருக்கன்னா போயிட்டு மகேந்திரன் ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பான். ஒரு போராளியா வந்திருப்பான் அவன். இரு காலம் இருக்கு, எங்க போயிருப்பது. நல்ல உண்மையான கலைஞன். அப்புறம் என் தம்பி துரைமுருகன், சரி, அவன் சமூக பற்றாளர், சமூக ஆர்வலர். ஆமா, என் தம்பி கிடாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது காலையில கிடாரி மாடுகள் திமிரு எடுத்த தனவு எடுத்ததா அந்த கிடாரி படத்துல ரொம்ப அருமையான கையாண்டு. குறிப்பா எங்க அண்ணன் வேலராமத்துடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசுல இருக்கு. தம்பி பிரசாத், முருகேசன் அவர்கள்.
அத நாங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர் எங்க ஐயா மேனி பேசுவார். புத்தகம் பார்த்துட்டு தான் கேட்ட ஐயா மேனி, யார் ஐயா மேனி இவ்வளவு சிறப்பா இருக்கு, எங்க காரிபட இயக்குனர் தானோன்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி ரொம்ப திறம்பட்ட, அவனுக்கு என் மேல அன்பு இருக்கு இல்லையா, அவனுடைய மகனுக்கு என் மேல பேரன்பு பிடிப்போம். என்னை பாக்குறதுக்காக வந்திருக்காருனாங்க, நான் அவனை சந்திக்கணும். இது எல்லாரையும் சொல்லிட்டேன். என்னுடைய தம்பி கார்வன், நாங்க அவரு எந்த திசையில இருந்தார், நான் எந்த திசையில இருந்தேன்னு தெரியல. ஆனா எங்களை ஒரு உணர்வு இணைக்குது. அது எங்களுடைய மொழி இனப்பற்று. அப்ப அவர் எடுத்த படங்கள், இப்பதான் படம் பார்க்கும்போது அவர் பெட்டிக்கடை முதல் படம், அதுவும் கிராமத்துல நடந்த அனுபவத்தில் எடுத்துதான். அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன், அது என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலையை, இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார். என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். நான் திரையில பார்க்க முடியல, தொலைக்காட்சியில தான் அந்த பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். ரொம்ப சிறப்பா இருந்தார். அது உரையாடல்கள், திரைக்கதை, போக்கு எல்லாமே மிக நேர்த்தியா இருந்தது. அடுத்தது இப்ப இந்த படம் மிக சிறப்பா வரும்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து ஒரு பிரச்சனையை, இந்த பிரச்சனையை தொட பயந்து தான் அதை சரி செய்ய முடியாமையே போயிடும். அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான். சில இதை பேச மறந்துடும் இல்லையா? நெல்பாதி மங்கலத்துல கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. ஓட்டுக்காக நிக்கிறவன் தான் அதை சிந்திப்பான், நாட்டுக்காக நிக்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது. நீ போட்டா போடு, போடலைன்னா போ, சரி எதுவா இருந்தான். உலகத்துல என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் சாதித்த எல்லோரும், இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதலின்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்த. நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது. வெளியில என்ன சொல்றா, நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றான், உலகமே உன்னை இதை செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத, உலகமே செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செய்யும் கோட்பாடு. அதை தான் நம்ம செய்யணும். விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்கிறார். ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு, இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இதேதான் எங்க தலைவர் என்ன சொல்றார், நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறது. அது எனக்கு தான் சொல்றாங்க. அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும். நபிகளே என்ன சொல்றாரு, அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத். நீதின்னு தெரிஞ்சிருச்சு, அவன் எதிர்ப்பு. சேகுவார் என்ன சொல்றான், உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழன், நீனும் என் தோழன் தான். நான் தம்பி படத்துல இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடை அதை எடுத்து போட்டு. அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா மேல் பாதியில குடிக்கிற நீர்ல இந்த நூற்றாண்டுல ஒருத்தன் சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சைத்துக்கிறது.